இப்ப மாந்தா புயல்னால நம்ம தமிழ்நாடு பூரா பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது ஆந்திரா கிட்ட வந்து இன்னைக்கு நைட் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புயலுக்கெல்லாம் எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஆமா, ஒருத்தர் கூட நேத்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு இந்த கொஸ்டின். ம். பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கும்ல. மாந்தா, வரதா, சக்தி, அது ஸ்ரீலங்கால வச்ச பேரு. சக்திங்கிறது. ஃபெங்கல். ஆ. ஏன்னா அதெல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரி செலக்ட் பண்ண பேரு. வேற வேற கண்ட்ரில அந்த வார்த்தைகளுக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்கும். இப்போ இந்த புயல் வந்து தாய்லாந்துல பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்மெல். பூவோட மணமன ஸ்மெல். பூ ம், அப்படின்னு ம், சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் ம். சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியா மீட்டியரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க தான் பேர் வைப்பாங்க. நார்த் ஆஃப் இந்தியன் ஓஷன், அதாவது நார்த் இந்தியன் ஓஷன், அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீல வர புயல்களுக்கெல்லாம் இவங்க தான் பேர் வைப்பாங்க. இந்த ஐஎம்டி வந்து ரீஜனல் ஸ்பெஷலைஸ்ட் மீட்டியரலாஜிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 13 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு 13 கண்ட்ரியும் 13 பேர் கொடுப்பாங்க. ஸோ 169 பேர் இருக்கும் மொத்தமா. ஒவ்வொரு புயலுக்கும் அந்த லைன் வைஸ் அடுத்த பேர் வச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. சரி, யார் அந்த 13 மெம்பர்ஸ்? 13 கண்ட்ரீஸ். அந்த 13 மெம்பர்ஸ் வந்து இந்தியா, பங்களாதேஷ், ஈரான், மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, யுஏஇ, அப்புறம் ஏமன். ஓ, இந்த பார்ட் ஃபுல்லா. ஆமா, இந்த இதுல வர்றது தான் அந்த ஐஎம்டிக்கு கீழே வர்றது. இந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு ரூல் கூட இருக்கு. அதாவது ஷார்ட்டா இருக்கணும், படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும், எந்த ஒரு லாங்குவேஜ்லயுமே அஃபென்சிவா இருக்கக்கூடாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேரை வந்து ரீயூஸும் பண்ணக்கூடாது.